கைஸ், நான் உங்களோட வீடியோ பாஸ் வந்துவிட்டேன். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா எங்கேயோ வந்திருக்கோம். கைஸ், நான் அப்பா வந்துட்டேன் கைஸ். எங்கடா ஓடுறது? டாக்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. வாடா போ. டாக்டரா? அப்பா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தா என்னப்பா இது அமேசான் கோட மாதிரி இலையாக்கு? சொல்லுங்க சார், பையனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனை மேடம்? அவனால எனக்கு தாங்க பிரச்சனை. என்ன சார் சொல்றீங்க? தம்பி, உங்க பேர் என்ன? தமிழ்நாட்டுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதா? ஆந்திரா, உங்க பேரை சொல்லு. வீரா, வீரா பாஸ். வீரா பாஸா? அதான் யூடியூப் சேனல் பேரு மேடம். நாங்க வச்ச பேரு வீர விஷாகன். ஓ, யூடியூப் சேனல் வச்சிருக்காரா? பரவாயில்லையே, நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரே. என்னென்ன சார், வீட்லயே ஒரு செலிபிரிட்டி வச்சிருக்கீங்க, இதுல என்ன பிரச்சனை? அதுதான் மேடம் பிரச்சனையே. நீங்களே சொல்லுங்க, கால் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்? ப்ரஷ்ஷையும் பேஸ்ட்டையும் கையில் எடுக்கணும். ஆனால் இவன் கேமராவும் ட்ரைபாடையும் எடுத்துக்கிட்டு இருக்கான் மேடம். அது கூட பரவாயில்ல மேடம், ஒன்று விடாம எல்லாத்தையும் வீடியோவில் சொல்லிடுறான் மேடம். கைஸ், வெல்கம் பாருங்க கைஸ். கைஸ், குளிக்க வாங்க கைஸ். கைஸ், தூங்க போங்க கைஸ். கைஸ், இன்னைக்கு என்ன அப்பா வேலைக்கு வந்தா கைஸ். ஐயோ ஐயோ கைஸ், என்னோட அப்பா அப்படி போத்தாங்க. தெரியாம அடிச்சு போட்டேன் மேடம். யூடியூப் கமெண்ட்ஸ்ட்டு இன்ஸ்டா ஐடியிலையும் என்னை கழுவி ஊத்துறாங்க மேடம். எல்லாம் பொடி பசங்க மேடம். பரவாயில்லையே, உங்க பையன் அடிச்சதுக்கு உங்களை திட்டுறாங்களா? அந்த அளவுக்கு ஃபேன்ஸு. அந்த ஃபேன்ஸை பத்தி ஏன் மேடம் கேக்குறீங்க? அங்கிள், நீங்க வீரா பாஸோட அப்பா தானே? ஆமா, என்ன பண்ண அவன்? அங்கிள், உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கலாமா? பாருடா, பையனை நினைச்சு எனக்கு ப்ரௌடா ஃபீல் பண்ணிருப்பீங்களே. அன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு மேடம். ஆனா இன்னொரு நாள் சார் 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 ஒரு நிமிஷம் சார், நீங்க தான் அந்த வீரா பாஸோட அப்பா சார்? வீரா பையனோட அப்பா நான் தான். ஐயோ, சூப்பர் சார், சூப்பர் சார். நல்லா நடிக்கிறானே சார். இந்த வீடியோ போறதுக்கு இதெல்லாம் யார் சார் சொல்லி தரா? ஏட்டு சுட்டு நான் தான். எதுக்கு அடிச்ச? டேய், நான் இங்க இருக்கேன்டா. எதுக்கு அடிச்ச? ஏண்டா, சின்ன பசங்க கையில போன கொடுத்துட்டு வீரா பஸ் டோரா பஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு இருக்கிற எல்லா பசங்களையும் கெடுக்கிறியாடா? மச்சா, இவனை அடிச்சா சரியாடா. இப்போ இவன் இவ்வளோ பண்றான்னு சொல்றீங்க, அப்பயே யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண விட்டீங்க? நான் எங்க மேடம் விட்டேன், எல்லாம் அவங்க அம்மாவை சொல்லணும். அவளுக்கு இவனை செலிபிரிட்டி ஆகணும்னு ரொம்ப ஆசை. பாட விட்டா கடைசியில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு ஓ, சாரி சார். இல்லைங்க, இங்க இருக்கிற பெங்களூருக்கு தான் போயிருக்கா. ஐடி வேலை பார்க்குறான். மாசத்துக்கு ஒரு டைம் வருவா. இப்போதைக்கு நானு, எங்க அம்மா, இவன். சரிங்க சார், இப்போ இவன் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறது மட்டும்தான் உங்க பிரச்சனையா? நானும் அப்படிதான் மேடம் நினைச்சேன். அவன் கேமரா ட்ரைபாட்லாம் புடிங்கி வச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான் மேடம். ಚಿಕ್ಕವಯ್ಯ ಸೂಪರ್ ಚಿಕ್ಕವಯ್ಯ. அரே வீருஜி, நிம்மல் படா பிளேயருங்கிறனாலே தான் நம்ம ஸ்குவாடில் நிம்மளே சேர்த்தி இருக்கு, சம்ஜேனா? ஓகே ಚಿಕ್ಕವಯ್ಯ, ಧನ್ಯವಾದ ಧನ್ಯವಾದ. தன்யவாதா? யாரோட பேசிட்டு இருக்க? அப்பா, ಚಿಕ್ಕವಯ್ಯப்பா, பப்ஜி ஃப்ரெண்டுப்பா, பில்கோல இருந்து பேசுறாரு. சிக்கு பையாவா? ஏண்டா விளையாடுறதுக்கு ஃபோன் கொடுத்தா யார் கூட பேசிட்டு இருக்க? போன கூற முத. அரே வீருஜி, கேம் விளையாடும் போது எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. ஏய், யாரா டிஸ்டர்பன்ஸ்? யாரா நீ? நம்மள் யாரா நிம்மல் யாரா சாலா? டேய், வந்தன்னு வெய்யே. ಚಿಕ್ಕವಯ್ಯ, இஸ் மை டாடி. டாடி டாடி மாஃப் கீஜியே. யார் யாருக்கு டாடி? போன கூற முத. அப்பா குடுப்பா. ஏன்டா பையனை திட்டிகிட்டே இருக்கிற? அவனை வீடியோ தானே எடுக்க வேண்டாம்னு சொன்னேன், கேம் விளையாண்டு போறானே. அம்மா, என்னம்மா நீ புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? நீ கம்முன்னு இருந்தா, நீ விளையாடு சாமி. நீதாமா அவனுக்கு எடுக்குது. அரே வீருஜி, பின்னாடி ஒரு எனிமி வரான் பார். அவன் கையில இருக்கிற கென்னு தான் M416 கிளியரியர் எடிஷன். படா காஸ்ட்லியே. ஓஹோ, என்ன 9000 டெபிட்டட்னு வந்திருக்கு?
சொன்னது செலவு பண்ணலையே. ஹலோ சார், என் பேர் ஹரிஷ். திடீர்னு 9,000 ரூபா டெபிட் ஆகிருக்கு சார் அக்கௌண்ட்லேருந்து. நான் எதுவும் டிரான்சாக்ஷன் பண்ணல, கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணி சொல்கிறீங்களா? ஓகே சார், வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணி சொல்கிறேன். சார் சொல்லுங்கள் சார். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கேம் மியூசிக் கிளைம் ஆகிருக்குங்க சார். கேம் யூஸியா சார்? ஏதோ தப்பாக எடுத்திருக்காங்கன்னு சார். நானும் எதுவும் கேம். சிக்குபையா சூப்பர் சிக்குபையா. வீரா 9,000 ரூபா போச்சு மேடம். சரியான கடுப்பு. போன பிடிங்கி வச்சுட்டு செம்ம அடி. பையனை போட்டு அடிச்சிட்டிங்களா? நான் அடிக்கல. என்ன சார் சொல்றீங்க? இருந்தாலும் விடலையே. ஃபோன்லாம் பிடிங்கி பீரோக்குள்ளே பூட்டி வச்சிட்டேன் மேடம். அதான் ஃபோன் எடுத்து உள்ள வச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுல்ல. அப்படிதான் மேடம் நானும் நினைச்சேன். ஆனால் ஹரிஷே, வீரா வந்து பாரு. பேசாத பையன்கிட்ட போன் கொடுத்துருச்சாமி. ரொம்ப பயந்துட்டேன் மேடம். அதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் தான் மேடம் எப்படியாச்சும் ஃபோன் அடிச்சுலேருந்து வெளியே கொண்டு வரணும். சரி சார், பையன் இங்கே இருக்கட்டும். நீங்கள் போயிட்டு 2 நாள் கழிச்சு வரவா? 2 நாள்லாம் இல்லை, போயிட்டு சாயங்காலம் வாங்க. சரிங்க மேடம். ஆல் தி பெஸ்ட் மேடம். என்ன வாங்க கொடுங்க. கொடுக்க முடியாது. கொடுங்க. கொடுக்க முடியாது. இல்லையா? ஹலோ ஹலோ மேடம், என்ன மேடம் கிளினிக் பூட்டி இருக்கு? சார், கிளினிக் பின்னாடி ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க்குக்கு வாங்க. ஓ ஓகே மேடம், தான் வந்துடுறேன். மேடம் வீரா. வீரா இருக்கான், உட்காருங்க. உட்காருங்க சார். சொல்லுங்க மேடம். வீராட்ட பேசினேன் சார், அவன்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலாக பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட தான். என்ன மேடம், என் குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்னு கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் ஏன்ட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க? சரி, அதை விடுங்க. அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்களாமா? ஆமாம் மேடம், இந்த பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தேன். அதுவும் சும்மா வாங்கினா ஒத்த காலை நின்று ஒட்டம் பிடிச்சி வாங்கிட்டான் மேடம். அதை அவனை எத்தனை தடவை ஓட்ட விட்டுருப்பீங்க? பர்த்டே அன்னைக்கு ஓட்டினா, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஓட்டியிருப்பான் மேடம். ஏன் சார் ஓட்ட விடல அதுக்கப்புறம்? ஏன்னா நான் இல்லையே, நான் வீட்டில் இருந்தால் ஓட்ட விடுவேன், தனியாலாம் விடுறதில்லை. பெரியவங்க நம்மள 4 செவத்துக்குள்ள இருக்க சொன்னாலே நம்மளால முடிய மாட்டேங்குது. நீங்களும் கூட இருக்க மாட்டீங்க, உங்கள் ஒய்ஃபும் வெளியூரில் இருக்காங்க, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் கிடையாது. ஸோ சிம்பிள், அவன் இதையே அவனோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டான். அவனுக்கு தேவை இது கிடையாது சார். தெரியுமா, அவன் விளையாட ஆரம்பிச்சக்கப்புறம் ஃபோனே கேட்கல. இந்த பிரச்சனைக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் தான் சார். அவனை விளையாட விடுங்க, அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போங்க. அவனுக்கு டாக்டர்லாம் தேவையே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.